அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமியோட வீட்டை விட்டு வெளியே போகணும் நம்ம கோபிநாத் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம பாக்கியாவுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. அதுவும் எல்லா விஷயமும் நம்ம ஈஸ்வரி கோபிநாத் இவங்க 2 பேராலையுமே நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் அவங்க வாழ்க்கையில பல போராட்டங்களை தாண்டி வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிற ஒன்றை ரீச் பண்ணாலுமே நம்ம கோபியால் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வகையில் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க நம்ம பாக்கியா. இப்போ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? பாக்கியாவுக்கும் கோபிநாத்துக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை அப்படிங்கிறது டைவர்ஸ் வாங்கி எல்லாமே முடிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம கோபிநாத் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட அம்மா காயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மாவோட செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கு இடையில நம்ம ராதிகா வந்தது போனதுன்னு இருந்தாலும் இப்போ நமக்கும் பாக்கியாவுக்குள்ளே திரும்ப ஒரு பிரச்சனை வருது. அப்படிங்கிறப்ப நம்ம கோபிநாத் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது சரி வராது, அது எல்லா வகையிலும் பாக்கியாவை பாதிக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண தப்பை இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியா என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் கிளம்புறாரு. உடனே சேர்ந்து கோபி நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூட இங்கே தான் நீ இருக்கணும், நான் சாகிற வரையும் நீ என்னோட தான் இருக்கணும், அதுக்கப்புறம் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் நீ கண்டிப்பாக என்னை விட்டு இங்கேருந்து போகக்கூடாது, இல்லை நீ போகிறதா இருந்தால் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம எழிலாம் என்ன பண்ணுறேன்னா என்னடா இது பிரச்சனை மாறி மாறி டைவர்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கிட்ட பேசுகிறாங்க. பாட்டி அம்மா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அம்மாவுக்குள்ளே அந்த மாதிரி விருப்பம் இல்லைங்கிறத தெரியப்படுத்திட்டாங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை, அவரும் திருந்திட்டார், எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் தப்பான முயற்சி பண்ணாதீங்க, அது ரொம்ப பெரிய தப்பும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஈஸ்வரி யார் என்ன சொன்னாலும் சரி அதை எதுவுமே கேட்குற மைண்ட் செட் இல்லாமல் அவங்க பாட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம அமிர்தா, ஜெனி, அதுக்கப்புறம் எழில்னு. கோபிக்கு ஒரு பக்கம் ஆறுதலாக நம்ம செல்லின்னு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் பாக்கியா எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.